பிரைஸ் தி லார்ட். பரங்கிப்பேட்டையிலிருந்து பரமனின் மாற்ற இன்று உங்களோடு சங்கீத புத்தகம் 124 சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவை போல நம்முடைய ஆத்மா தப்பிச்சு, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். எத்தனையோ முறை உங்களுக்கு எனக்கு மறைவாய் வைக்கப்பட்ட கண்ணி என்றாலே நமக்கு தெரியாம மறைவாய் வைக்கப்படுகிறது தான். காட்டுப்பகுதியில தீவிரவாதிகள் வைக்கிற கண்ணி வழி, வேடர்கள் பறவைகளுக்கு மிருகங்களுக்கு வைக்கிற கண்ணி வலை தெரியாமல் இருக்கும். கண்ணி என்றாலே தெரியாத ஒரு மறைவாய் வைக்கப்படுகிற ஆபத்தான ஒரு கருவி. ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவை போல என் ஆத்துமா தப்பி, கண்ணி தெரித்தது, நான் தப்பினோம். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நாம் தப்புறதை விட அந்த இடத்துல அவர்கள் கண்ணி வைத்தவர்களை, குழியை நோண்டினவர்களை சிக்கினார்கள் என்று வசனம் சொல்ல. சங்கீதம் 57ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், என் கால்களுக்கு கண்ணி வைக்கிறார்கள், என் ஆத்துமா தொய்ந்து போயிடுச்சு, எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதன் நடுவிலே விழுந்தார்கள், அவர்களே உங்களுக்கு எதிராக உங்க பக்கத்திலே இருந்து கூடவே இருந்து குழி நோன்றாங்கன்றீங்களா? இல்ல, கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார். 124ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லுது, நம்முடைய சகாய வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. உங்களுக்கான சகாயம், உங்களுக்கான உதவி அவருடைய நாமத்தில் உள்ளது. ஆகவே கலங்காதீங்க, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். உங்களை கர்த்தர் இந்த நாளிலே பாதுகாப்பை நடத்துவார். உங்களுக்கு மறைவில செய்யப்படுகிற எந்த காரியம் வாய்க்காதே போகும் என்று உங்களுக்கு ஆசீர்வாதமாய் உங்களுக்காக செபிக்கிற நண்பின் ஆண்டவர் இந்த நல்ல நேரத்துக்காக கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு மறைவாக வைக்கப்படுகிற கண்ணிகள், தோண்டப்படுகிற குழிகள் அவர்களுக்கே ஆண்டவரை திரும்பி போகும்படியாய், வெட்டினவர்களை விழுந்தார்கள் வசனம் சொல்கிறது போல என் பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்தும், மகிமைப்படுத்தி இயேசுவின் மூலம் செபிக்கிற நல்லதுதான். ஆமென். God bless you.